உக்ரைன் குடியிருப்பு பகுதிகள் மீது 700 ட்ரோன்கள் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் பகுதியில் குடியிருப்புகள் மீது ரஷ்யா நேற்று முன்தினம் 700 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் மூலம் பல மணி நேரமாக தாக்குதலை நடத்தியது. கடந்த சில வாரங்களாக உக்ரைன் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ரஷ்யா நடத்தவில்லை. தற்போது உக்ரைன் மீது மீண்டும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை நோக்கி 700 ட்ரோன்கள் மற்றும் ஏராளமான ஏவுகணைகளை வீசி பல மணி நேரம் தாக்குதல் நடத்தியது ரஷ்யா. காலை முதல் இரவு வரை நடைபெற்ற தொடர் தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர், 80 பேர் காயமடைந்துள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதலில் உக்ரைன் மக்கள் 15,000 பேர் உயிரிழந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. வான் பாதுகாப்பு ஆயுதங்களை அதிகளவில் வழங்கக் கோரி ஜெர்மனி மற்றும் நார்வே நாடுகளுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் ரஷ்யா இந்த மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைன் உள்நாட்டில் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை உருவாக்கி வருகிறது. ஆனால் அவை அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணைகளுக்கு எதிராக நிகராக இல்லை. ஆயுத பற்றாக்குறை மட்டும் அல்லாமல் போர் காரணமாக நிதி நெருக்கடியிலும் உக்ரைன் சிக்கியுள்ளது. ஐரோப்பிய யூனியன் 90 பில்லியன் யூரோ கடன் அளிப்பதாக உறுதியளித்திருந்தது. ஆனால் ஹங்கேரி எதிர்ப்பால் இந்த கடன் நிலுவையில் உள்ளது. இதை விரைவில் வழங்கும்படி உக்ரைன் கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் போர் காரணமாக அமெரிக்க ஆயுதங்களின் கையிருப்பு குறைந்து வருவதும் உக்ரைனுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் கிடைப்பதில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஆயுத உதவி அளிப்பதாக உறுதியளித்த பல நட்பு நாடுகள் கைவிரித்து விட்டதாக அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார்.